இந்த வேளையிலே உங்களோடு பகிர்ந்து கொள்ளும்படியா என்னுடைய உள்ளத்தில் எழும்பின ஒரு ஆங்கில வார்த்தை என்ன அப்படின்னா ரிபலியன். ரிபலியன் தமிழ்ல சொல்லணும்னா எதிர்த்து நிற்றல். எதிர்த்து நிற்றல். நீ என்ன வேணாலும் சொல்லிக்கோ, நீ சொல்றபடியெல்லாம் என்னால் ஒன்றும் செய்ய முடியாது. என் மனசுல நான் என்ன நினைக்கிறேனோ அதை தான் நான் செய்வேன். நீயா நானா ஒரு கை பார்த்துக்கலாம் வா அப்படிங்கிற மாதிரிலாம் பல பேர் பேசி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா? இதுதான் ரிபலியன் ஆட்டிடியூடு. ரிபலியன் ஆட்டிடியூடு. தமிழ்ல இன்னொரு வார்த்தை இருக்குது இந்த ரிபலியனுக்கு. வேதாகமத்தில் பயன்படுத்தப்படுகிற ஒரு வார்த்தை. அது என்ன அப்படின்னா ரெண்டகம் பண்ணுதல். ரெண்டகம் பண்ணுதல் அருமையான ஒரு தமிழ் வார்த்தை. தமிழ்ல கூட ஒரு பழமொழி இருக்குது இல்லையா? என்ன பழமொழி? உண்ட வீட்டுக்கு ரெண்டகம் பண்ணாதே. கேள்விப்பட்டிருக்கீங்களா? உண்ட வீட்டுக்கு ரெண்டகம் பண்ணாதே அப்படிங்கிற ஒரு தமிழ் பழமொழி. அப்போ இந்த ரெண்டகம் பண்ணுதல், எதிர்த்து நிற்கிறது, இதெல்லாம் ரிபலியன் ஆட்டிடியூடு. நீ சொல்றபடி என்னால் செய்ய முடியாதையா, நான் என்ன நினைக்கிறேனோ அதான் செய்வேன் அப்படிங்கிற ஒரு ஆட்டிடியூடு. ஸோ இதை குறித்து இந்த வேதாகமம் என்ன சொல்லுகிறது அப்படிங்கிறது தான் இந்த நாளிலே ஒரு சிறிய தகவலாக உங்களுடன் நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 23வது வசனத்தை வாட்ச் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டகம் பண்ணுதல் அப்படிங்கிறது மிகப்பெரிய பாவத்துக்கு ஈக்குவலாக கருதப்படுகிறத அந்த வசனத்தில் நீங்க பார்க்கலாம். ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் பாருங்க. வாசிக்கிறேன், கேளுங்கள். 1 சாமுவேல் 15:23 என்ன சொல்லுது அப்படின்னா ரெண்டகம் பண்ணுதல், இந்த ரிபலியனோடு செயல்படுகிற ஒரு காரியம், எதிர்த்து நிற்கிற காரியம். இந்த ரெண்டகம் பண்ணுதல் பில்லிசூனிய பாவத்துக்கும், முரட்டாட்டம் பண்ணுதல் அவபக்திக்கும், விக்கிரகாராதனைக்கும் சரியா இருக்கிறது. இதை சாதாரணமா இட போட்டுறாதீங்க. கிறிஸ்துவ வாழ்க்கையில கிறிஸ்துவை சொந்த தெய்வமா ஏற்றுக்கொண்டு வாழ்கிற நாமோ ஒரு காலகட்டத்திலையும் இந்த மாதிரி ரிபலியன் ஆட்டிடியூடோடு காணப்படவே கூடாது. பாருங்க, காணப்படவே கூடாது. ஏன் அப்படின்னா அது பில்லி சூனிய பாவத்துக்கு இணையான ஒரு பாவம் என்று இந்த வேதம் நமக்கு சொல்லுகிறது. பாருங்க, பில்லி சூனியம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? விச் கிராஃப்ட் என்று சொல்லுவார்களே ஆங்கிலத்தில். அந்த பாவத்துக்கு இணையான பாவம் ரிபலியன் ஆட்டிடியூடோடு நீங்க காணப்படவில்லை என்று சொன்னால் காணப்படவே கூடாது. இப்போ இந்த காரியத்தை மையமா வச்சு இந்த வேதாகமத்திலிருந்து ஒரு சில பகுதிகளை நான் உங்களுக்கு காண்பிக்க ஆசைப்படுகிறேன். முதல் வேத பகுதியாக இதே 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரத்தில் 1 to 23 வரையிலான வசனங்களை நீங்க வாட்சி பார்க்க வேண்டும். இந்த வேத பகுதியை வாட்சி பார்த்தீங்கன்னா சவுல் ராஜா கர்த்தர் சொன்ன வார்த்தைக்கு முழுமையாக கீழ்ப்படியாம எப்படி ரிபலியன் ஆட்டிடியூடோடு அவன் காணப்பட்டான் அப்படிங்கறத இந்த வேத பகுதியில் நீங்க பார்க்கலாம். அப்படி அவன் காணப்பட்டதனால தான் சாமுவேல் தீர்க்கதரிசியை கொண்டு கர்த்தர் சவுல் இடத்துல பேசுகிறாரு. அதுதான் நான் வாசித்து காண்பித்தேன் 23வது வசனத்துல. என்ன அப்படி பெரிய ஒரு தப்பு பண்ணுனா இந்த சவுல் அப்படின்னா ரொம்ப சிம்பிளான ஒரு மேட்டர் தான். ஆனால் கர்த்தருடைய பார்வையில் அது பூதகரமாக பார்க்கப்பட்டிருக்குது. அதுதான் முக்கியமான சமாச்சாரம். நம்முடைய வாழ்க்கையில் கூட பாருங்க, அநேக நேரங்களில் நம்முடைய கண் பார்வையில் இது சாதாரணமாப்பா, இதில் என்னப்பா பெரிய தப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம மண்டை யோசிக்கும். ஆனால் கர்த்தர் அப்படி யோசிக்க மாட்டார். அவர் எப்படி பார்ப்பாரு? இது என்ன சாதாரண மேட்ரா? என் பார்வையில் ரொம்ப முக்கியம் வாய்ந்த ஒரு மேட்ரு, அதுல நீ தப்பு பண்ணிருக்கிற அப்படிங்கிற மாதிரி கர்த்தர் பார்ப்பாரு. அவருடைய பார்வையில் அந்த குறிப்பிட்ட காரியம் நாம் ரெண்டகம் பண்ணுகிறதாக அவர் கருதுவார். நம்முடைய ரிபலியன் ஆட்டிடியூட் வெளிப்பட்டதாக அவர் பார்ப்பாரு. அங்கதான் சிக்கலை ஏற்பட்டு விடுகிறது. பாருங்க, அதை தான் நான் பேசிக்கொண்டு இருக்கிறேன். கர்த்தர் நம்ம இடத்துல ஒரு வார்த்தையை சொன்னார்னா அதை மெட்டிகுலஸாக நம்ம நிறைவேற்றுவோமா அப்படிங்கிறத கொஞ்சம் கவனிக்க வேண்டியது அவசியம். பாருங்க, இந்த சவுல் அப்படி பார்க்காம விட்டுட்டான். பாருங்க, இந்த சவுல் ராஜா அமலேக்கியர் அப்படிங்கிற ஒரு ஜனக்கூட்டத்துக்கு விரோதமாக சண்டைக்கு போவாங்க. ரைட்டா? அப்போ கர்த்தர் தெளிவாக சொல்லிடுவார், அப்பா இந்த அமலேக்கியரை உன் கையில் நான் ஒப்பு கொடுத்துருவேன், ஒன்றும் பிரச்சனை கிடையாது, ஆனால் நான் என்ன சொல்கிறேனோ அதை நீ தெளிவாக செய்யணும், ஓகேவா அப்படிங்கிற மாதிரி சில காரியத்தை சொல்லுவார். என்ன சொல்லுவார்னா, அமலேக்கியரை உன் கையில் ஒப்பு கொடுத்த உடனே அவர்களை ஒருத்தரையும் நீ விட்டுறக்கூடாது, எல்லாத்தையும் கொண்டு போட்டுடணும். புருஷர்கள், ஸ்திரீகள், பிள்ளைகள், ஆடுகள், மாடுகள், குழந்தைகள் எல்லாரையும் கொண்டு போட்டுடணும், சங்காரம் பண்ணிடணும், ஒருத்தரையும் உயிரோடு வைக்கக்கூடாது, ஓகேவா அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவார் கர்த்தர். ஓகே, இவனு போவான், சண்டையில் ஜெயிச்சிருவான்.
அந்த அமலேக்கியரை இவன் கையில் கர்த்தர் ஒப்பு கொடுத்துருவார். ஆனால் இந்த பையன் என்ன பண்ணுவான், தான் கண்ணுக்கு எதெல்லாம் நலமானதாக படுகிறதோ எல்லாத்தையும் கொலை பண்ணாமல் அவைகளை எல்லாம் பாதுகாத்து வச்சிருவான் அந்த பையன் சவுல் இல்லையா. கர்த்தர் என்ன சொல்லியிருக்காரு, எல்லாத்தையும் கொண்டு போட்டுருணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு இல்லையா. ஆனால் இவன் என்ன பண்ணுவான், இந்த ஆடு மாடுகளில் முதல் தரமானவைகள், ரெண்டாம் தரமானவைகள், ஆட்டுக்குட்டிகள், தான் கண்ணுக்கு நலமானதாக எவைகளெல்லாம் படுகிறதோ அவைகளையெல்லாம் கொண்டு போடாமல் சேஃப்கார்ட் பண்ணிடுறான் அந்த பையன். அப்போ கர்த்தர் மேலேருந்து பார்ப்பாரு, அவருக்கு கோபம் வருமா வராதா, வந்துருச்சு பார்க்குறாரு. சாமுவேல்கிட்ட சொல்கிறாரு, இந்த சவுல் பைய பண்ணினதே என்னுடைய மனதுக்கு மனஸ்தாபமாக இருக்குது. நான் சொல்கிறது ஒன்று, அவன் பாரு செய்கிறது ஒன்று. இவ்வளோ பெரிய வெற்றியை அவனுக்கு கொடுத்துருக்கிறேன். அவன்கிட்ட என்ன சொன்னேன், நான் இந்த அமலேக்கியரை எல்லாரையும் உண்டோ இல்லையோன்னு ஆக்கிடணும், ஒருத்தர் உயிரோடு இருக்கக்கூடாதுன்னு சொன்னா இல்லையா. அவன் பாரு, தான் கண்ணுக்கு என்ன நலமானதா படுகிறோ அதெல்லாம் பாதுகாத்து வைக்கிறான். நான் அப்படியா சொன்னேன், அப்படி சொல்லலையே. அப்போ நான் என்ன சொல்றேனோ அதை செய்யாம அவன் என்ன நினைக்கிறானோ அதை தான் செய்யறான். பாரு பாரு, அவனுக்குள்ள இருக்கிற அந்த ரிபலியன் ஆட்டிடியூடு, ரெண்டகம் பண்ணக்கூடிய அந்த குணாதிசயம் வெளியில வருது பாரு. அப்படிங்கிற மாதிரி சாமுவேல் இடத்துல இவனை குறித்து கர்த்தர் மனசாபப்படுகிறார். உடனே சாமுவேல் அங்க வரான், சவுல் இடத்துல கேட்கிறான், என்னையா நீ பண்ணுன, கர்த்தர் ஒன்று சொல்லியிருக்கார், நீ என்னதான் பண்ணிட்ட அப்படிங்கிற மாதிரி கோபமா கேட்குறான். அவன் என்ன சொல்லுவான், இல்லை சாமி, அவர் என்ன சொன்னாரோ அது மட்டும் தான் நான் செஞ்சேன் அப்படிங்கிற மாதிரி இவன் சொல்கிறான். ஆனால் அந்த ஆடு மாடுடைய சத்தம் இவன் காதில் உழுவுது. இந்த கான்வர்சேஷன் போயிட்டு இருக்கும்போது சவுல் சொல்கிறான், சாமுவேல் நீங்கள் என்ன சொன்னி, கர்த்தர் என்ன உங்கள் மூலமாக பேசினாரோ அது மட்டும் நான் கரெக்டாக செஞ்சுட்டேன், பாருங்கள் எல்லாரையும் கொண்டு போட்டுட்டேன் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப நல்லவன் மாதிரி உத்தம மாதிரி சொல்லிட்டு இருக்கிறான். ஆனால் சாமுவேல் கரெக்டாக கேட்குறான், ஆஹா அவர் சொன்னபடி செஞ்சுட்டேன், இப்போ பாரு என் காதில் ஆடு மாடுகளுடைய சத்தம்லாம் உழுவுது, இந்த சத்தம் எங்கேருந்து வருது அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்குறான். சரியான பாயிண்டை பிடிச்சிட்டான் சாமுவேல். அப்போ அதுக்கு ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறான். ஆனால் கடவுளுடைய பார்வையில் இவன் கொடுத்த எக்ஸ்பிளனேஷன் ஆனது ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. கர்த்தர் கோபமாக சொல்லிட்டாரு, ராஜ்ய பாரத்தை உன்னிலிருந்து நான் கீழே அகற்ற போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாரு. நீ ராஜாவா இராதபடிக்கு புறம் தள்ளி போடுகிறேன் உன்னை அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாரு. இந்த பேக்ரவுண்ட்ல தான் ஏற்கனவே நான் வாசித்த அந்த 23வது வசனத்தின் அடிப்படையில் சாமுவேல் தீர்க்கதரிசி சவுல் இடத்துல சொல்றாரு, ரெண்டகம் பண்ணுதல், ரெபலியன் நோடு காணப்படுதல், நீ என்ன சொல்றது நான் கேட்கிறது, நான் என்ன நினைக்கிறேனோ அதன்படி தான் நான் செய்வேன் அப்படிங்கிற ஆட்டிடியூடானது பில்லி சூனிய பாவத்துக்கு இணையான பாவம் அப்படிங்கிறத இந்த ஒரு காரியத்தை வச்சுதான் இந்த இடத்துல சாமுவேல் சவுல் இடத்துல சொல்லுகிறார். உங்களை பார்த்து, இந்த வீடியோவை பார்த்து கொண்டிரு உங்களை பார்த்து நான் சொல்லுகிறேன், நம்முடைய வாழ்க்கையில் கூட கர்த்தர் கிளியர் கட்டான இன்ஸ்ட்ரக்ஷனை அநேக நேரங்களில் சொல்லக்கூடியவராக தான் இருக்கிறார். மகனே இதை நீ இப்படி செய், அப்படி செய், இங்கே போகாத, அங்கே போ, இது மாதிரி கிளியர் கட் இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லுவார். ஆனால் நம்ம செயல் ரீதியாக நம்ம அதை செய்ய முற்படும் போது சில நேரங்களில் நம்முடைய கண் பார்வைக்கு சில விஷயங்கள் நலமானதாக தோணும். ஆனால் கர்த்தருடைய பார்வையில் அது நலமானதாக தோணாது பாருங்க. கொஞ்சம் நம்ம கொஞ்சம் யோசித்து பார்க்கணும், ஆவியில் உணர்ந்து பார்க்கணும், சரியான வழியில் தான் போகிறோமா அல்லது டீவியேட் ஆகி போகிறோமா அப்படிங்கிறது கொஞ்சம் நிதானிக்கணும் பாருங்க. கர்த்தருடைய ஆவியானதுக்கு நமக்குள்ளிருந்து உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். எத்தனை பேர் நம்புறீங்கன்னு தெரியல. என்னுடைய வாழ்க்கையிலெல்லாம் பல காலகட்டங்களில் அது மாதிரி எனக்குள்ளிருந்த ஆவியானவர் சரியாக என்னை நடத்தி இருக்கிறார், நடத்தி கொண்டு வருகிறார். கிளியரான இன்ஸ்ட்ரக்ஷனை கர்த்தர் சொல்லியிருப்பார். அப்படியே போயிட்டே இருப்பேன், கொஞ்சம் டிவைட் ஆகிற மாதிரி இருந்தால் உள்ளுக்குள்ளே இருந்து பளின்னு ஒரு லைட் எரியும். ஏய் இந்த வழியில் போகக்கூடாது, ரூட்டை மாற்று அப்படின்னு உள்ளேருந்து சத்தம் வரும். அப்போ உடனே ரூட்டை மாற்றிடுவேன், நான் சரியான ட்ராக்கில் போய் நான் நின்றுடுவேன், அந்த ட்ராக்கில் பிரயாணம் பண்ணுவேன். என்ன நான் காண்பிக்கும்படியாக விரும்புகிறேன் அப்படின்னா, கர்த்தர் சொன்னார்னா நூலு பிடிச்ச மாதிரி அந்த காரியத்தை மெட்டிகுலஸாக நம்ம நிறைவேற்றணுங்க. அதுதாங்க கர்த்தர் எதிர்பார்க்கிறார். வேற என்னங்க எதிர்பார்க்கிறாரு? நீ சொல்றத சொல்லையா, நான் செய்யறபடி தான் செய்வேன் அப்படிங்கிற மாதிரி நாம இருந்தோம்னா அதுதான் ரெண்டகம் பண்ணுதல், ரிபலியன் ஆட்டிடியூடை வெளிக்கொண்டு காண்பித்தல், முற்றிலுமான ஒரு பாவமான ஒரு காரியம். ஸோ இந்த முதல் வேத பகுதியில் சவுல் எப்படி ரெண்டகம் பண்ணுகிறான் அப்படிங்கிறத உங்களால் புரிந்து கொண்டு இருக்க முடியும் என்று நான் நம்புகிறேன். இப்போ ரெண்டாவது உதாரணம், இந்த ரெண்டாவது வேத பகுதியை எங்க பார்க்கலாம் அப்படின்னா, எசேக்கியேல் தீர்க்க தரிசன புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 5 to 8 வரையிலான வசனங்களை வாட்ச் பார்த்தீங்கன்னா,
இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தருக்கு விரோதமாக எப்படி இரண்டகம் பண்ணுகிறார்கள், எதிர்த்து நிற்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு காரியத்தை இந்த வேத பகுதியில் நீங்க பார்க்கலாம். வாட்ச் பார்த்தீங்கன்னா, எகிப்தில் அடிமையாக இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் காணப்பட்டிருந்தார்கள் அல்லவா? அருமையாக அற்புதமாக அந்த அடிமைத்தனத்திலிருந்து இவர்களை வெளியில கொண்டு வந்து பாலும் தேனும் ஓடுகிற ஒரு தேசத்துல, அருமையான தேசத்துல இவர்களை இளைப்பாறுதலோடு கர்த்தர் வச்சிருக்கிறாரு. வச்சுட்டு என்ன சொல்றாரு? அப்பா, அடிமை தனத்திலிருந்து உங்களை மீட்டு எடுத்து இந்த நல்ல தேசத்தில் உங்களை வச்சிருக்கிறேன், விக்கிரக ஆராதனைக்கு உங்களை உட்படுத்தாது இருங்கள் அப்படிங்கிற மாதிரி வார்னிங்காக, எச்சரிக்கையாக சொல்றாரு. எசேக்கியேல் 20ஆம் அதிகாரம் 7வது வசனம் வாட்சி பாருங்க. என்ன சொல்றாரு கர்த்தர்? உங்களில் அவரவர் தங்கள் கண்களால் நோக்கின அருவருப்புகளை தள்ளிவிட்டு எகிப்தின் நரகலான விக்கிரகங்களால் உங்களை தீட்டுப்படுத்தாது இருப்பீர்களாக. உங்கள் தேவனாகிய கர்த்தர் நான் என்று அவர்களோட சொன்னேன். அவர்களோ, 8வது வசனம், அவர்களோ என் சொல்லை கேட்க மனதில்லாமல் எனக்கு விரோதமாய் இரண்டகம் பண்ணினார்கள், ரிபெலியன் ஸ்பிரிட்டோடு எதிர்த்து நின்றார்கள் அப்படிங்கிற மாதிரி கர்த்தர் வேதனைப்பட்டு சொல்லுகிறாரு. பார்த்து வைத்த தேசம், அருமையான ஒரு தேசத்துல கர்த்தர் அவர்களை வச்சிருக்கிறாருங்க. அடிமைத்தனத்துல எவ்வளவு கஷ்டப்பட்டு நொந்து நூலாய் போயிருந்த ஜனங்கள் அவர்களை அங்கிருந்து விடுதலையாக்கி அருமையான ஒரு தேசத்தை, பார்த்து வைத்த தேசம் அப்படின்னு 6வது வசனத்துல நீங்க வாசிக்கலாம். அருமையான வார்த்தை. இந்த வார்த்தையெல்லாம் நீங்க கூர்ந்து கவனிக்கணும். ரொம்ப அருமையான வார்த்தை. அதை வாசிக்கிறோம் பாருங்க. எசேக்கியேல் 20:6. நான் அவர்களை எகிப்து தேசத்திலிருந்து அழைப்பேன் என்றும் அவர்களுக்காக நான் பார்த்து வைத்ததும், பார்த்து பார்த்து வச்சையா ஒரு அருமையான தேசத்துல, பார்த்து வைத்ததும் பாலும் தேனும் ஓடுகிறதும் எல்லா தேசங்களின் சிங்காரமான தேசத்திலே அவர்களை கொண்டு வந்து விடுவேன் என்றும் அந்நாளிலே நான் ஆணையிட்டேன் அல்லவா? அதே போல அவர்களை அந்த தேசத்துல நான் வச்சு அவர்களை சந்தோஷப்படுத்தினேன் அல்லவா? ஆனா விக்கிரங்களுக்கு உங்களை உட்படுத்தாதங்கய்யா, அந்த விக்கிரங்களுக்கு முன்னால வணங்காதீங்கய்யா அப்படிதான் நான் சொன்னேன். ஆனால் எதை செய்யக்கூடாதுன்னு நான் சொன்னனோ அதையே செஞ்சாங்களே அந்த ஜனங்கள், ரெண்டகம் பண்ணினார்களே அப்படிங்கிற மாதிரி கர்த்தர் அவர்களை குறித்து வேதனைப்பட்டு சொல்லுகிறார். அதை தான் நான் வாசித்து காண்பித்தேன் 7வது வசனத்தில் இல்லையா? அப்போ இந்த மாதிரி ஆட்டிடியூடு இந்த நாட்களில் கூட அநேக தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில காணப்படுகிறது அல்லவா? அதை யோசிச்சு பார்க்க வேண்டிய தருணம். இவ்வளோ தரித்திரத்தில் நம்முடைய வாழ்க்கையில் நாம் இருந்திருப்போம். ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் எல்லாரும் தொடச்சி போட்ட ஒரு தூசிக்கு சமானமாக நம்முடைய வாழ்க்கை பல ஆண்டுகளுக்கு முன்பாக எப்படி இருந்திருக்கும். ஆனால் இன்னைக்கு இந்த தெய்வத்தை நம்பி வந்ததுனால எவ்வளோ அருமையான உயரிய ஒரு இடத்துல கர்த்தர் நம்மளை வச்சிருக்கிறாரு. இதெல்லாம் நம்மளுக்கு தெரியும். ஆனால் இந்த உயரிய இடத்துல வைத்திருக்கிற இந்த நேரத்தில் அவர் சொன்ன வார்த்தையை சொன்னபடி செஞ்சு கீழ்ப்படுகிறோமா அந்த வார்த்தைக்கு அப்படின்னு கொஞ்சம் செக் பண்ணி பார்த்தோம்னா ஒரு சில நேரங்களில் நாம் இந்த இஸ்ரவேல் ஜனங்களை போல எதிர்த்து நிற்கிறவர்களாக தானே காணப்படுகிறோம். கொஞ்சம் யோசிச்சு பார்ப்போம். ரெண்டகம் பண்ணுகிறவர்களாக காணப்படுகிறோம் அல்லவா? அந்த ரெபலியன் ஆட்டிடியூடு. ஆமாம், கர்த்தர் அப்படி தான் சொல்லுவார். அவர் சொல்கிறபடியெல்லாம் நம்ம வாழ்கிற சமுதாயத்தில் பண்ண முடியுமா? கொஞ்சம் அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி தானே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம நினைக்கிறோம் அல்லவா? ஒரு சில நேரங்களில் அதெல்லாம் ரெண்டகம் பண்ணுகிற அந்த ஆட்டிடியூடு தான் ரிபெலியன் ஆட்டிடியூடு. கர்த்தர் அதை வெறுக்கிறார் என்பதுதான் இன்றைய தகவல். ஸோ இந்த 2வது வேத பகுதியில் எசேக்கியேல் 20:5-8 இஸ்ரவேல் ஜனங்கள் எப்படி கர்த்தருக்கு விரோதமாக இந்த ரிபெலியன் ஸ்பிரிட்டோடு காணப்பட்டார்கள், ரெண்டகம் பண்ணினார்கள் அப்படிங்கிறத இந்த வேத பகுதியில் நான் காண்பித்தேன். 3வதாக ஓசியா தீர்க்க தரிசன புஸ்தகம், பக்கம் பழைய ஏற்பாடில் 1054. ஓசியா 7ஆம் அதிகாரம் 8-16 வரையிலான வசனங்களை நீங்கள் வாட்சி பார்க்கணும். வாட்சி பார்த்தீங்கன்னா இங்கேயும் இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தருக்கு விரோதமாக ரெண்டகம் பண்ணுகிறார்கள். எந்த விதத்தில் ரெண்டகம் பண்ணுகிறார்கள்? அந்த ஒரு வசனத்தை இப்போ வாசிக்கிறோம் பாருங்க. ஓசியா 7ஆம் அதிகாரம் 13வது வசனம். அவர்கள் இஸ்ரவேல் ஜனங்கள் என்னை விட்டு அலைந்து திரிகிறபடியினால் அவர்களுக்கு ஐயோ, அவர்களுக்கு கேடு வரும், எனக்கு விரோதமாக ரெண்டகம் பண்ணினார்கள். கர்த்தர் அவர்களை குறித்து வேதனைப்பட்டு சொல்லுகிறாரு. எனக்கு விரோதமாக அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் ரெண்டகம் பண்ணினார்கள்.
நான் அவர்களை மீட்டிருந்தும் அவர்கள் எனக்கு விரோதமாக பொய் பேசுகிறார்கள் அப்படின்னு கர்த்தர் சொல்லி வேதனைப்படுகிறார். உண்மையை பேச தவறி விடுகிறார்கள் இந்த இஸ்ரவேல் ஜனங்கள். அவருக்கு எவ்வளவு வேதனை அளிக்கக்கூடிய ஒரு காரியமா அது இருக்கும். உண்மையை பேச வேண்டியதானே, ஏன் பொய் பேசுறாங்க? அப்ப பொய் பேசுகிற அந்த காரியத்தை ரெண்டகம் பண்ணுகிறதாக கர்த்தர் பார்க்கிறாரு. கர்த்தர் ஒன்று சொல்லியிருப்பாரு, ஆனா அதை சரியா புரிந்து கொள்ளாம நாம அப்படியே கொஞ்சம் திருச்சி நமக்கு சாதகமாக அந்த வார்த்தைகளை கொஞ்சம் மாடிஃபை பண்ணி ஒரு காரியத்தில் ஈடுபட்டோம் என்று சொன்னால் அல்லது பேசணும் என்று சொன்னால் அது கர்த்தருடைய பார்வையில் பொய் பேசுகிறதாக தானே அர்த்தம். அதுதான் இஸ்ரவேல் ஜனங்கள் செய்கிறாங்க. அதுதான் கர்த்தர் வேதனைப்படுகிறாரு. எனக்கு விரோதமாக ரெண்டகம் பண்ணினார்கள், ரிபலியனோடு எதிர்த்து நின்றாங்க. எந்த விதத்தில் அப்படின்னா, நான் அவர்களை மீட்டிருந்தும் அவர்கள் எனக்கு விரோதமாய் பொய் பேசுகிறார்கள். அடுத்த வசனத்தை வாசிக்கிறேன். அவர்கள் தங்கள் படுக்கைகளில் அலறுகிற போது தங்கள் இருதயத்தில் என்னை நோக்கி கூப்பிடுகிறதில்லை. என்னை நோக்கி அவங்க கூப்பிடுகிறதே இல்லை. அவர்கள் தானியத்துக்காகவும் திராட்சரசத்துக்காகவும் கூடுகிறார்கள், என்னை வெறுத்து விலகி போகிறார்கள். கர்த்தர் எவ்வளவு வேதனைப்படுகிறார். நான் அவர்களை தண்டித்தேன், அவர்களுடைய புயங்கள் திரும்ப பலப்படவும் பண்ணினேன், ஆகிலும் எனக்கு விரோதமாக பொல்லாப்பு நினைக்கிறார்கள். திரும்புகிறார்கள், ஆனாலும் உன்னதமானோரிடத்தில் அல்ல. இதெல்லாம் கொஞ்சம் அருமையான வசனங்களையா வாசித்து பார்க்கணும் உன்னிப்பாக. இந்த ஓசியா 7ஆம் அதிகாரத்தில் 13, 14, 15, 16 இதெல்லாம் வாசிச்சு பார்த்தீங்கன்னா இஸ்ரவேல் ஜனங்கள் எந்த விதத்தில் ரெண்டகம் பண்ணுகிறவர்களாக காணப்பட்டார்கள் அப்படிங்கிறத இங்கே நம்ம பார்க்கலாம். 14வது வசனத்தை பாருங்க. தங்கள் படுக்கைகளில் அலறி கொண்டிருக்கிறாங்க, ஆனால் தங்கள் இருதயத்தில் என்னை நோக்கி கூப்பிடுகிறது இல்லை. கர்த்தர் எவ்வளவு வேதனைப்படுறாரு பாருங்க. ஏன் கூப்பிடுறது இல்லை? அதுதான் இந்த ரிபலியன் ஆட்டிடியூடு. அவர் என்ன சொல்றதுன்னா நான் கேட்கறது, ஆனா கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க, படுக்கையில அலறி கொண்டு இருக்கிறாங்க, ஆனா என்ன நோக்கி கூப்பிட மாட்டேங்கிறாங்க. என்னையா அது நல்லாவா இருக்குது? இதுதான் இந்த ரிபலியன் ஆட்டிடியூடு. அவரிடத்துல நான் சாகவாசமே வச்சுக்க மாட்டேன், அவர்கிட்ட போனா அவரு என்னமோ பயங்கர பெரிய ஆள்மாய் பேசுவாரு, அதெல்லாம் எனக்கு வேண்டாம் அப்படின்னு என்னை நோக்கி கூப்பிடாம இருக்கிறாங்கன்னு சொல்லி கர்த்தர் வேதனைப்படுகிறார். அப்போ 3 வேத பகுதியை நான் இந்த நாளில் உங்களுக்கு காண்பித்திருக்கிறேன் இல்லையா? 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 1லிருந்து 23. 2வது எசேக்கியேல் தீர்க்கதரிசன புத்தகம் 20ஆம் அதிகாரம் 5லிருந்து 8. 3வதாக மீண்டும் அதே இஸ்ரவேல் ஜனங்கள் எப்படி பொய் பேசுகிறதுனால ரெண்டகம் பண்ணார்கள் அப்படிங்கிறது ஓசியா தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் 7ஆம் அதிகாரத்தில் நான் காண்பித்தேன். அப்போ இந்த 3 வேத பகுதியும் ஒன்றாக சேர்த்து கன்சாலிடேட்டிவா உங்களுக்கு நான் சொல்லுகிற ஒரே ஒரு தகவல் என்ன அப்படின்னா, 1 சாமுவேல் 15:23 சவுலுக்கு சாமுவேல் மூலமா கர்த்தர் சொன்ன அதே வார்த்தை, ரெண்டகம் பண்ணுதல் பில்லிசூனிய பாவத்துக்கு இணையான ஒரு பாவம். அப்போ அந்த பாவத்துல நம்ம ஈடுபடலாமா? ஈடுபடவே கூடாது. இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிற உங்களை பார்த்து நான் சொல்லுகிறேன், நம்முடைய வாழ்க்கையில் ஒருபோதும் அந்த எதிர்த்து நிற்கக்கூடிய அந்த ஆட்டிடியூடு, ரெண்டகம் பண்ணணும் அப்படின்னு நம்மளுக்குள் இருந்து எழும்புகிற அந்த ரிபலியன் ஆட்டிடியூட் காணப்படவே கூடாது. ஸோ இன்றைய தகவல் உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்திருக்கும் என்று நான் நம்புகிறேன். இந்த இன்றைய தகவலை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஆமென்.